ஒரு பேராசிட்டமால மாத்திரை நம்ம உடம்புல எங்க எல்லாம் பயணம் செய்யுது தெரியுமா? நீங்க மாத்திரைய தண்ணீருடன் விழுங்கின உடனே அது மென்று சாப்பிடப்படும் உணவு மாதிரி இல்ல. அப்படியே உணவு குழாய் வழியா சில நொடிகள்ல வயித்துக்குள்ள போயிடும். வயித்துக்குள்ள போன உடனே அங்க உள்ள அமிலம் மாத்திரையோட வெளிப்புறத்தை மெதுவா கரைக்க ஆரம்பிக்குது. ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம், பேராசிட்டமால வயித்துல இருந்துட்டு அப்படியே உடம்புக்குள்ள போகாது. அது அடுத்த இடமான சிறுகுடலுக்காக காத்திருக்குது. வயித்துல இருந்து மாத்திரை சிறுகுடலுக்குள்ள வந்ததும் அங்க அது முழுமையா கரைஞ்சி ஆயிரக்கணக்கான மிகச் சிறிய மருந்து மூலக்கூறுகளா பிரியும். சிறுகுடலோட சுவர்கள்ல லட்சக்கணக்கான சிறிய இரத்த குழாய்கள் இருக்குது. இந்த மருந்து மூலக்கூறுகள் அந்த சுவர்களை கடந்து நேரா இரத்தத்துக்குள்ள நுழையுது. இதுதான் அப்சார்ப்ஷன், அதாவது உறிஞ்சுதல். இப்போ ரத்தம் அந்த மருந்து மூலக்கூறுகளை உடலோட எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு செல்லுது. ஆனா முதல்ல அது ஒரு முக்கியமான இடத்துக்கு போகுது. அதுதான் கல்லீரல். கல்லீரல் நம்ம உடலோட பெரிய கெமிக்கல் ஃபேக்டரி மாதிரி. இங்க பேராசிட்டமாலின் பெரும் பகுதி பாதுகாப்பான முறையில மாற்றப்படுது. மிகச் சிறிய அளவு மட்டும் நச்சு பொருளா உருவாகும். ஆனா உடனே கல்லீரல்ல இருக்கக்கூடிய குளுட்டாதியான் என்ற பாதுகாப்பு வேதிப்பொருள் அந்த நச்சை செயலிழக்கச் செய்யுது. அதனாலதான் சரியான அளவில சாப்பிடும்போது பேராசிட்டமால் பொதுவா பாதுகாப்பானது. இப்போ மருந்து ரத்தத்தின் மூலம் மூளை அடையுது. நமக்கு காய்ச்சல் வந்தா மூளையில இருக்கக்கூடிய வெப்பநிலை கட்டுப்பாட்டு மையம் உடல் வெப்பத்தை தேவையில்லாம உயர்த்தி வச்சிருக்கும். பேராசிட்டமால் அங்க போய் புரோஸ்டாக்லாண்டின் என்ற வேதிப்பொருளை உருவாகுவதை குறைக்குது. உடனே மூளை இவ்வளவு சூடு வேண்டாம் என்று உடலுக்கு கட்டளை அனுப்புது. அப்புறமா வியர்வு அதிகரிக்கும். தோலோட இரத்த நாளங்கள் விரிவடையும். உடல் வெப்பம் மெதுவா குறைய ஆரம்பிக்கும். நமக்கு காயம், தலைவலி அல்லது உடல்வலி வந்துச்சுன்னா வலி இருக்கும் இடத்துல புரோஸ்டாக்லாண்டின் என்ற வேதிப்பொருள் அதிகமா உருவாகும். அது நரம்புகளை அதிகமா உணர்திறன் மிக்கதா மாத்திடும். அதனாலதான் கொஞ்சம் தொட்டாலும் ரொம்ப வலி தெரியுது. பேராசிட்டமால் இந்த புரோஸ்டாக்லாண்டின் உருவாவதை குறைப்பதால நரம்புகள் அமைதியாகின்றன, வலியும் குறையுது. சில மணி நேரங்கள் வேலை செஞ்ச பிறகு மருந்தின் பெரும் பகுதி மீண்டும் கல்லீரல்ல உடைக்கப்படுது. அப்புறமா சிறுநீரகங்கள் அதை வடிகட்டி சிறுநீர் வழியா உடலுக்கு வெளியே அனுப்பி விடுகின்றன. ஒரு சின்ன பேராசிட்டமால் மாத்திரை வாயிலிருந்து வயிறு, சிறுகுடல், ரத்தம், கல்லீரல், மூளை என்று பல உறுப்புகளை கடந்து பயணம் செய்து இறுதியில காய்ச்சலையும் வலியையும் குறைக்குது. ஆனா அளவுக்கு அதிகமா எடுத்தால் அதே மருந்து கல்லீரலுக்கே ஆபத்தை ஏற்படுத்தலாம்.